கரூர் விசாரணையில் திடீர் திருப்பம். விஜயின் சதி செயல் அம்பலம். அதிரடி கைது நடவடிக்கை. அதாவது கரூர் விவகாரம் தொடர்பாக தவேகா தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதத்தில் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஏற்கனவே சிபிஐ விசாரணை வலயத்தில் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இருக்கும் நிலையில் இன்னும் சில நாட்களில் விஜயிடம் விசாரிக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது. செப்டம்பர் 27 கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த தவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த விசாரணையை உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி, மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சுமித் சரண், சோனல் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய குழு கண்காணித்து வருகிறது. ஏற்கனவே கரூரில் முகாமிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வந்த நிலையில் தற்போது இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதேபோல் கரூரிலே புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தனர். தற்போது இவர்கள் மீண்டும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. அதற்கேற்ப நேற்று மாலை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான 4 பேரிடமும் சுமார் 7:30 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 2வது நாளாக சிபிஐ விசாரணைக்கு இவர்கள் 4 பேரும் ஆஜராக உள்ளனர். காலை 11 மணிக்கு ஆஜராக இருக்கும் நிலையில் இன்னொரு முக்கிய தகவலும் வெளியாகியிருக்கிறது. இன்றைய விசாரணையில் கரூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி ஆகியோரும் ஆஜராக இருக்கின்றனர். இந்த விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் வைக்கப்பட்ட நிபந்தனைகள், விதிகள் குறித்து கேட்டறிய உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் வீடியோக்கள் மூலமாகவும் சிபிஐ பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விரைவில் கைது நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஜனவரி மாதத்தில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. அதற்கு முன்பாக தவேகா தலைவர் விஜயை விசாரணைக்கு அழைப்பதற்கான சம்மன் ஜனவரி மாதத்தில் அளிக்கப்படும் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையின் போது கரூர் கூட்டத்திற்கு விதிக்கப்பட்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக கட்டுப்பாடுகள், நிகழ்ச்சிக்காக வழங்கப்பட்ட அனுமதி நேரம், கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கூட்டத்திற்கு முன்பாக தவேகா தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பதையும் அதிகாரிகள் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விஜய் நிகழ்ச்சிக்கு வரவிருந்த நேரம், அவர் வருகையில் ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணங்கள், அந்த இடைவேளையில் நிலவிய சூழ்நிலை ஆகியவை குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் விளக்கம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. சுமார் 8 மணி நேரம் நீடித்த விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களுக்கும் விளக்கம் அளித்ததுடன் தேவையான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக தெரிவித்தார். மேலும் விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தயாராகி வருகின்றார். கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் விஜய்க்கு மிக பெரிய சிக்கலாக மாறியது. அதன் பிறகு சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை எதிர்கொண்ட விஜய் தற்போது மீண்டும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அவர்கள் இன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க தொடங்கினர். இதனிடையே விஜயிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டு அதற்கான கேள்விகளை சிபிஐ இறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விரைவில் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் விசாரணைக்கு
டிசம்பர் 29ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சிபிஐ சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்த வழக்கை முன்னதாக உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நேற்று அவர்களிடம் சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்றும் 2வது நாளாக அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். இந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய்க்கும் சிபிஐ நோட்டீஸ் அனுப்ப இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மேலும் இதன் காரணமாக ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு பிறகு நடிகர் விஜயின் சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராகக்கூடும் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூருக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது அவரை பார்ப்பதற்கான பல ஆயிரம் மக்கள் கூடியதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. எனவே கரூரில் முகாமிட்ட சிபிஐ ஆதார் அதிகாரிகள் கடந்த 2 மாதங்களாக பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களின் உறவினர்கள், காயமடைந்தவர்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் என பல பேரிடமும் விசாரணை நடத்தினார்கள். சமீபத்தில் இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் ஈரோடு தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட சிலருக்கும் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியிருந்தார்கள். மேலும் அவர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர், ஈரோடு எஸ்பி உள்ளிட்ட சில போலீஸ் அதிகாரிக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் இன்று டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. எனவே புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் இன்று டெல்லி செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவத்தில் கைது நடவடிக்கை எடுப்பது குறித்து உறுதியான தகவல் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சம்மன் அனுப்ப வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. சிபிஐ அதிகாரிகள் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் கரூர் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நடிகர் விஜய் தாமதமாக வந்தது ஏன் என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடமும் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதியம் 12 மணிக்கெல்லாம் கூட்டம் வரும் என்றுதான் சொன்னோமே தவிர அந்த நேரத்திற்கு விஜய் வருவார் என நாங்கள் சொல்லவில்லை என தாவேகா நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.